ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமாஸ். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போற படம் லேட்டஸ்டா தேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்க தமிழ் படம். படத்தோட நேம் பிளாக்மெயில். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, கோயம்புத்தூர்ல பெரிய பிசினஸ் மேனா இருக்கிறவரு ஸ்ரீகாந்த், அவரோட ஒய்ஃப் பிந்து மாதவி, அப்புறம் அவரோட சின்ன பொண்ணோட வெக்கேஷனுக்கு ஒரு மலைப்பகுதியில கார்ல போயிட்டு இருக்காரு. அந்த டைம்ல ராங் சைட்ல ஆப்போசிட்ல வர கார், அதனால அங்க ஒரு சின்ன தகராறு உருவாகுது. அந்த தகராறு முடிஞ்ச பிறகு ஸ்ரீகாந்தும் பிந்து மாதவியும் பாக்குறப்ப அவங்களோட பொண்ணு காணாம போயிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜிவி பிரகாஷ் ஒரு கொரியர் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட முதலாளி அவர்கிட்ட ஒரு பார்சலை கொடுத்து, இந்த பார்சலை நான் சொல்ற அட்ரஸ்ல நீ போய் சேர்த்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஜிவி பிரகாஷ் மற்ற பார்சல்ஸோட சேர்த்து கொரியர் வேன்ல எடுத்துட்டு போறாரு. பட் ஒரு கட்டத்துல அந்த பார்சல் அந்த கொரியர் வேனோட காணாம போயிருது. இதை ஜி பிரகாஷ் அவரோட முதலாளிகிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. பட் அவரோட முதலாளி இதை அக்செப்ட் பண்ணிக்காம ஜி பிரகாஷ் அவரோட லவ்வரை கடத்திட்டு, நீ எப்படியாவது அந்த பார்சலை கொண்டு வா, இல்லைன்னா உன்னோட லவ்வரை நீ பார்க்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மிரட்டுறாரு. ஜி பிரகாஷ் வேற வழி இல்லாம அந்த பார்சலை தேட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னென்ன, அந்த குழந்தை காணாம போன ஸ்டோரிக்கும் இந்த பார்சல் காணாம போன ஸ்டோரிக்கும் என்ன லிங்க், இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் பிளாக்மெயில். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள், இந்த படத்தில் நடிச்சவனோட பெர்ஃபார்மன்ஸ் ரெண்டும் நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே என்ன பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. இன்ட்ரோ பிஃபோர் அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்தோட மிகப்பெரிய பிரச்சனை இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளே பெரிய சொதப்பல் தான். இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் ஸ்கிரீன் பிளேல இவங்க ட்விஸ்ட்டுக்கு மேல ட்விஸ்ட்னு வச்ச விஷயங்கள் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். பட் எனக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. இந்த படம் இப்ப தேட்டர்ஸ்ல ஓடிட்டு இருக்கு.